மக்கள் படை திரளட்டும், மத்திய மாநில அரசுகள் அஞ்சி நடுங்கட்டும். காவிரி விவகாரத்தில் திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் அறைகூவல். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி தமிழகமெங்கும் வெடித்தது தன்னெழுச்சி போராட்டம். திமுகவினர் உள்ளிட்ட லட்சக்கணக்கானோர் மாநிலம் முழுவதும் கைது. கோவையில் திமுகவினர் 2 பேர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. சென்னையில் சாஸ்திரி பவனில் நுழைய முயன்ற மே 17 இயக்கத்தினரோடு காவல்துறையினர் தள்ளுமுள்ளு. நியூட்ரினோ திட்டத்தை எதிர்த்து தீக்குளித்த மதிமுக நிர்வாகி உயிரிழப்பு. சிகிச்சை பலனின்றி மதுரை மருத்துவமனையில் உயிர் பிரிந்தது. கூட்டுறவு சங்க தேர்தலில் திமுகவினரின் மனுக்களை நிராகரிக்கும் அதிகாரிகள் 90 நாட்களில் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். திமுக முதன்மை செயலாளர் துரைமுருகன் எச்சரிக்கை. வணக்கம். வணக்கம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்திடாத மத்திய மோடி அரசை கண்டித்தும் மத்திய அரசுடன் சேர்ந்து கபட நாடகம் ஆடும் அதிமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் தமிழகம் முழுவதும் திமுக உள்ளிட்ட கட்சியினரும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் போராட்டத்தை தீவிரப்படுத்தி உள்ளனர். இதனால் தமிழகமே போர்க்கோலம் பூண்டு காட்சியளிக்கிறது. காவிரி மேலாண்மை வாரிய விவகாரம் தொடர்பாக சென்னையில் நேற்று அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி ஆலோசனை நடத்திய திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து வள்ளுவர் கோட்டம் அருகே அனைத்துக் கட்சி தலைவர்களோடு திடீர் போராட்டத்திலும் ஈடுபட்டார். காவிரி மேலாண்மை வாரியம் அமையும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். அதன்படி இன்று தமிழகம் முழுவதும் போராட்டம் வெடித்துள்ளது. சென்னை சைதாப்பேட்டையில் கலைஞர் பொன்விழா வளைவு அருகே திமுக மாவட்ட செயலாளர் மா. சுப்பிரமணியன் தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக முழக்கமிட்ட அவர்களை காவல்துறையினர் கைது செய்து YMCA மைதானத்தில் அடைத்தனர். சைதை தெற்கு பகுதி திமுக செயலாளர் துரைராஜ் தலைமையில் சுமார் 500 பேர் வேளச்சேரி கிண்டி சந்திப்பில் மறியலில் ஈடுபட்டார்கள். அவர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர். இதேபோல் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் பி. கே. சேகர் பாபு தலைமையில் சுமார் 1000 பேர் பூவிருந்தவல்லி சாலையில் மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்கள் அனைவரையும் போலீசார் கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்தனர். மத்திய அரசை அமல்படுத்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்து காவிரி என்பது எங்கள் உரிமை. மக்கள் படை திரளட்டும், மத்திய மாநில அரசுகள் அஞ்சி நடுங்கட்டும் என திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் அறைகூவல் விடுத்துள்ளார். திமுக செயல் தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான மு.க. ஸ்டாலின் தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு எழுதியுள்ள உங்களில் ஒருவன் மடலை போராட்ட அழைப்பு மடலாக வடித்துள்ளார். தமிழ்நாட்டின் உயிர்நாடி பிரச்சினையான காவிரி விவகாரத்தில் மத்திய அரசின் வஞ்சகத்தையும் மாநில அரசின் அடிமைத்தனத்தையும் கண்டு பொதுமக்கள் கடும் சினம் கொண்டுள்ளதை எந்த பக்கம் திரும்பினாலும் உணர முடிவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெறலாமா என மத்தியில் ஆட்சி செய்யும் பாஜக அரசு தமிழகத்தை மாற்றாந்தாய் போக்குடன் நடத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற கெடு முடியும் வரை வாரியத்தை அமைக்க முன்வராமல் கெடு தேதி நிறைவடைந்த பிறகு உச்சநீதிமன்றம் ஸ்கீம் என்று குறிப்பிட்டுள்ளதற்கு என்ன பொருள் என கேட்டு தமிழக விவசாயிகளின் வாழ்வுரிமையுடன் சித்து விளையாட்டு நடத்துவதாகவும் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு முன் பலமுறை உச்சநீதிமன்றத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் என தெளிவாக எடுத்து கூறி வாதாடியிருக்கும் மத்திய அரசு இந்த முறை ஸ்கீம் என்ற வார்த்தையை பிடித்து தொங்கிக் கொண்டிருப்பதே தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் எதிரான ஸ்கீமாகத்தான் தெரிகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். 1956ஆம் ஆண்டின் மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் தாவா சட்டத்தில் சர்க்காரியா கமிஷன் பரிந்துரை அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சட்ட பிரிவின்படி ஸ்கீம் என்பது ஆணையம் என்று மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆணையம் என்பதை உள்ளடக்கிய ஸ்கீம் உருவாக்க வேண்டும் என்பதுதான் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் மத்திய அரசுக்கு விடுத்திருக்கும் கட்டளை என்றும் அவர் கூறியுள்ளார். பக்ரா பியாஸ் மேலாண்மை வாரியம் போல் அமைக்க வேண்டும் என்ற நடுவர் மன்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் மேற்கோள் காட்டியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டின் காவிரி நதிநீர் உரிமையை மறுத்து வேண்டுமென்று இதுவரை தாமதம் செய்து தமிழக மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் மன்னிக்க முடியாத துரோகத்தை செய்துள்ள மத்திய பாஜக அரசு இப்போது விளக்கம் கேட்கிறோம் என்ற பெயரில் 3 மாத கால அவகாசம் கோரியும் நடுவர் மன்றம் உத்தரவிட்ட காவிரி மேலாண்மை வாரியத்திற்கு பதிலாக வேறு ஒரு ஸ்கீமை மத்திய அரசு உருவாக்கலாமா என்றும் தமிழகத்தின் காவிரி உரிமையை அடியோடு நீர்த்து போக வைக்கும் விளக்கத்தையும் உச்சநீதிமன்றத்திடம் கேட்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது விளக்கமல்ல, விதண்டாவாதம் என்று குறிப்பிட்டுள்ள மு.க. ஸ்டாலின், கர்நாடகாவில் தேர்தல் நடக்கும் நேரத்தில் இந்த ஸ்கீமை உருவாக்கினால் கலவரம் வரும் என்று மத்திய அரசே கற்பனை செய்து கொண்டு உச்சநீதிமன்றத்தில் கூறியிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டாலும் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கலாம் என்று தலைமை தேர்தல் ஆணையரே அறிவித்த பிறகும் உச்சநீதிமன்றத்தில் மத்தியில் உள்ள பாஜக அரசு முறையிடுவதற்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். பாஜக அரசை எப்பாடுபட்டாவது காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக பாராளுமன்ற ஆர்ப்பாட்டம் எனும் ஓரங்க நாடகத்தை நடத்திய அதிமுகவின் 50 எம்பிக்கள் இருந்தும் மத்திய அரசுக்கு எவ்வித அழுத்தமும் கொடுக்க முடியாமல் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்திருப்பதெல்லாம் அதிமுக அரசு மத்திய அரசுடன் கைகோர்த்து கொண்டு தமிழக சரித்திரத்தில் இதுவரை காணாத துரோகம் செய்வதை உறுதி செய்வதாக மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய மாநில அரசுகளின் வஞ்சகத்தை விலாவாரியாக விளக்கி காவிரியில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட முன்னெடுக்க வேண்டிய தொடர் போராட்டங்கள் குறித்து அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முதல் கட்டமாக வருகின்ற 5ஆம் தேதியன்று மாநிலம் தழுவிய அளவில் நடைபெறும் பொது வேலை நிறுத்தத்திற்கு அனைத்து தரப்பினரும் பேராதரவு தந்து நமது மாநில வாழ்வாதார பிரச்சினைக்கு துணை நிற்க வேண்டும் என்று அக்கூட்டத்தில் வலியுறுத்தி கேட்டுக் கொள்ளப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். திமுகவுடன் இந்திய தேசிய காங்கிரஸ், திராவிடர் கழகம், மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவற்றின் தலைவர்கள் கலந்து கொண்ட இக்கூட்டம் நிறைவடைந்த உடனேயே போராட்ட களத்தில் இறங்கி தீர்மானத்திற்கு செயல் வடிவம் தரப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். அடுத்த கட்டமாக நடைபெறவுள்ள காவிரி உரிமை மீட்பு பயணம், பிரதமர் வருகையின் போது கருப்பு கொடி போராட்டம் ஆகியவற்றையும் பெரும் திரளான மக்கள் ஆதரவுடன் ஜனநாயக உரிமை காக்கும் அறவழியில் நடத்திட ஆயத்தமாகும்படி கேட்டுக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ள திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின், மக்கள் படை திரளட்டும், மத்திய மாநில அரசுகள் நடுங்கட்டும் என்று அறைகூவல் விடுத்துள்ளார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோவையில் திமுகவினர் 2 பேர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை பீளமேடு வட்ட திமுக செயலாளர் முருகேசன் மற்றும் சதாசிவம் ஆகியோர் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி முழக்கம் எழுப்பியபடி பீளமேடு அவிநாசி சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டதோடு இருவரும் திடீரென உடம்பில் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயற்சி செய்தனர். அங்கிருந்த போலீசார் விரைந்து செயல்பட்டு அவர்களை தடுத்து நிறுத்தி காப்பாற்றினர்.
காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து சென்னை சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முயன்ற மே 17 இயக்கத்தினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காததை கண்டித்து மே 17 இயக்கம் சார்பாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் சாஸ்திரி பவன் வளாகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்த முயற்சி நடைபெற்றது. வழியிலேயே அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அப்போது சிலர் தடுப்பு வேலிகளை தாண்டி சாஸ்திரி பவனுக்கு சென்று அலுவலக பெயர் பலகை மீது செருப்பால் அடித்தும் கற்கள் வீசியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்ததால் வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதற்கிடையில் சிலர் ஹேடோஸ் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். இங்கே வாழ்வாதார உரிமை என்பதும் பொருளாதார உரிமை என்பதும் உரிமை. தமிழ்நாட்டை அண்டை நாடாக இந்திய அரசு நடத்துகிறது என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி திருவாரூரில் திருவிக அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கர்நாடக தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு தமிழக மக்களை வஞ்சிக்கிறது. தமிழ்நாட்டினுடைய அதிமுக எடப்பாடி அரசாங்கமும் பிஜேபி அரசினுடைய கைப்பாவையாக மாறி 6 வார காலத்தை கடத்திவிட்டு தற்பொழுது கடனிற்காக போராட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. இந்திய மாணவர் சங்கம் இதை வன்மையாக கண்டிப்பதோடு உடனடியாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சிகள் வரக்கூடிய 5ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டத்தை நடத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த முழு அடைப்பு போராட்டத்தில் இந்திய மாணவர் சங்கம் காவிரி வேளாண்மை வாரியத்தை அமைப்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் முழு மனதோடு இந்த போராட்டத்தில் பங்கேற்கும் என்பதனை இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நியூட்ரினோ திட்டத்தை எதிர்த்து தீக்குளித்த மதிமுக நிர்வாகி ரவி சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். இது தமிழக மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. நியூட்ரினோ திட்டத்தை எதிர்த்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மதுரையில் தொடங்கிய நடைபயண நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிவகாசியைச் சேர்ந்த மதிமுக நிர்வாகி ரவி திடீரென உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளித்தார். நியூட்ரினோ திட்டத்தை கைவிட வலியுறுத்தி தீக்குளிப்பதாக அவர் முழக்கமிட்டார். 90% தீக்காயமடைந்த ரவி மதுரை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி ரவி இன்று உயிரிழந்தார். இந்த உயிரிழப்பு தமிழகத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஓட ஓட விரட்டி வெட்டி சாய்க்கப்பட்ட ரவுடி சென்னை வியாசர்பாடியில் பயங்கரம். ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக 52வது நாளாக போர்க்கோலம். பொதுமக்கள் மாணவர்களின் போராட்டம் தீவிரம். செய்திகள் தொடர்கின்றன. கூட்டுறவு சங்க தேர்தலில் திமுகவினரின் மனுக்களை நிராகரிக்கும் அதிகாரிகள் 90 நாட்களில் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்று திமுக முதன்மை செயலாளர் துரைமுருகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வேலூர் மேற்கு மாவட்டம் ஆலங்காயம் ஒன்றியம் மற்றும் பேரூர் திமுக சார்பில் இளைஞர் எழுச்சி நாள் பொதுக்கூட்டம் மற்றும் நல உதவி வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட முன்னாள் செயலாளர் தேவராஜி தலைமையில் ஆலங்காயத்தில் நடைபெற்றது. திமுக தலைமை நிலைய முதன்மை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான துரைமுருகன் இதில் கலந்து கொண்டு நல உதவிகள் வழங்கி உரையாற்றினார். கூட்டுறவு சங்க தேர்தலில் திமுகவினரின் மனுக்களை ஒட்டுமொத்தமாக நிராகரிப்பதற்கு கண்டனம் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்கு இன்னும் 90 நாட்களில் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்று அவர் கூறினார். கூட்டுறவு என்பது
அரசனுடைய ஒரு அங்கம். நான் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கிறேன், எந்த அதிகாரிகளாவது திமுக காருடைய நாமினேஷன்களை ஒட்டுமொத்தமாக நீங்கள் ரிஜெக்ட் செய்வீர்களானால் எண்ணி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த ஆட்சியினுடைய மொத்த காற்று 90 நாட்கள் தான். அந்த 90 நாட்களுக்கு பிறகு நீங்கள் பதில் சொல்ல வேண்டி வரும் என்பதை நான் அதிகாரிகளுக்கு எச்சரிக்கையாக தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தனிப்பட்ட முறையில் பிரதமர் நரேந்திர மோடியை அடிக்கடி சந்தித்த தமிழக முதல்வரும் துணை முதல்வரும் காவிரி பிரச்சினைக்காக ஏன் அவரை சந்திக்கவில்லை என்று துரைமுருகன் கேள்வி எழுப்பினார். இவர்களுக்கு சட்டமும் தெரியவில்லை, சட்டமன்றமும் தெரியவில்லை என்று கூறிய அவர் கொள்ளையடிப்பதில் மட்டும் இருவரும் குறியாக இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் வேலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர் காந்தி, மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் முத்தமிழ் செல்வி, அவைத் தலைவர் முனிவேல், சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை வியாசர்பாடியில் பட்டப்பகலில் ரவுடி ஒருவர் நடு ரோட்டில் ஓட விரட்டி வெட்டி சாய்க்கப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே பீதியை ஏற்படுத்தி உள்ளது. சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் என்பவர் மீது கொலை, கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வியாசர்பாடி சாமியார் தோப்பு பகுதியில் தனது நண்பர்களுடன் நின்று அவர் பேசிக் கொண்டு இருந்தார். அப்போது திடீரென அங்கு 2 இருசக்கர வாகனங்களில் முகத்தில் துணி கட்டியபடி வந்த 6 பேர் கொண்ட கும்பல் அரிவாள், கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் ஹரிகிருஷ்ணனை சுற்றி வளைத்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் உயிர் தப்பிக்க அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார். ஆனாலும் அந்த மர்ம கும்பல் ஹரிகிருஷ்ணனை நடு ரோட்டில் ஓட விரட்டி சரமாரியாக வெட்டி சாய்த்தது. பின்னர் அந்த கும்பல் அங்கிருந்து இருசக்கர வாகனங்களில் தப்பியோடினர். பட்டப்பகலில் அரங்கேறிய இந்த பயங்கர சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது. பலத்த காயமடைந்த ரவுடி ஹரிகிருஷ்ணன் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். பிரபல ரவுடி பப்ளுவை ஆந்திராவில் வைத்து கொலை செய்த வழக்கு ஹரிகிருஷ்ணன் மீது நிலுவையில் உள்ளதால் இதற்கு பழிக்கு பழியாக இந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பதும் தெரியவந்தது. நச்சுகளை வெளியேற்றி சுற்றுச்சூழலை சீரழிப்பதோடு நோய்களை உருவாக்கி வரும் பேராபத்தான ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக இழுத்து மூட வலியுறுத்தி பொதுமக்கள் நடத்தும் போராட்டம் 50வது நாளை எட்டியுள்ளது. அவர்களுக்கு ஆதரவாக மாணவர்களின் போராட்டமும் தீவிரமடைந்துள்ளது. நீர், நிலம், காற்று என சுற்றுச்சூழலை மாசுபடுத்தி மக்களின் உயிருக்கு எமனாக இருக்கும் ஸ்டெர்லைட் ஆலையை இழுத்து மூட வலியுறுத்தி தூத்துக்குடி குமரெட்டியாபுரம் கிராம மக்கள் நடத்தி வரும் அறப்போர் இன்று 50வது நாளை எட்டியுள்ளது. அவர்களுக்கு ஆதரவாக மாணவ மணிகளும் போராட்டத்தில் குதித்துள்ளனர். தூத்துக்குடி வஉசி கல்லூரி மாணவர்கள் இன்று 4வது நாளாக வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் நடத்துறோம். நான் மெயின்டெனன்ஸ் பணிக்காக வந்துட்டு இவங்க வந்து 15 days வந்து ஸ்டெர்லைட் ஆலையை மூடி இருக்காங்க. அது எங்களுக்கு போதாது. அந்த ஆலையை வந்து முழுமதியா மூடணும். மக்கள் வந்து 40-50 போராடிட்டு இருக்காங்க. சேர்த்து அந்த மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் 4 காலத்தில் வகுப்புறவு போராட்டம் நடந்துட்டு இருக்கோம். ஸ்டெர்லைட் மூலம் போராட்டம் வாழாது. விழுப்புரத்தில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்ட திமுகவினர் கைது செய்யப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதிக்கு உட்பட்ட திருச்சிற்றம்பலம் கூற்றோடு பகுதியில் முன்னாள் அமைச்சரும் திமுக மத்திய மாவட்ட செயலருமான பொன்முடி தலைமையில் ஆர்ப்பாட்டமும் மறியல் போராட்டமும் நடைபெற்றன. விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் ராதாமணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். இதேபோல் மாவட்டம் முழுவதும் 8 இடங்களில் போராட்டங்களில் ஈடுபட்டு திமுகவினர் கைதாக இருப்பதாக பொன்முடி தெரிவித்தார்.
வறண்டு போச்சு வங்கி தரணி வறண்டு போச்சு நவீன துரோகியை விரட்டியடி இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். 5ஆம் தேதி முழு கதவடைப்பு என்கிற அனைத்து கட்சிகளுடைய தீர்மானத்தை நிறைவேற்றுகிற வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும். மத்திய மாநில அரசுகள் எதிர்க்கட்சிகளுடைய குரலை ஒடுக்குகிற வகையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதே தவிர தமிழகத்து மக்களின் உரிமைகளை காப்பாற்றுவதில்லை என்ற தளபதியினுடைய அந்த கோரிக்கைக்கு ஏற்ப அவருடைய தலைமையிலே இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெறும். ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் மேற்கொண்டிருந்த காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. இதையடுத்து அவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இலங்கை சிறைகளில் உள்ள 27 மீனவர்களையும் இலங்கை அரசு பிடித்து வைத்துள்ள 184 விசைப்படகுகளையும் விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் 2 தினங்களுக்கு முன்பு காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் தொடங்கினர். 6000 மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. மறைமுகமாக மீன்பிடி தொழிலை நம்பியுள்ள 25,000 பேர் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் மீன்பிடி தடைக்காலம் இந்த மாதம் 15ஆம் தேதி தொடங்க உள்ளதால் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு போராட்டத்தை வாபஸ் பெற மீனவர்கள் முடிவு செய்தனர். அதன்படி இன்று அவர்கள் கடலுக்கு புறப்பட்டுச் சென்றனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி மாவட்டங்களில் திமுகவினர் மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டனர். ஒருமித்த கருத்துள்ள மாற்றுக் கட்சியினர் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இதில் கலந்து கொண்டனர். தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் துரை சந்திரசேகரன் தலைமையில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திராவிடர் கழகம், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் விவசாயிகள், மாணவர்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டவர்கள் இதில் கலந்து கொண்டனர். சென்னை தெற்கு மாவட்டம் சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி திமுக சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ் தலைமையில் சோழிங்கநல்லூர் சிக்னல் அருகே சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. 1000க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். இதேபோல் கிழக்கு கடற்கரை சாலை கொட்டிவாக்கம் சிக்னல் அருகே வி.கி. மதியழகன் தலைமையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் மத்திய மாவட்ட திமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜேந்திரன் தலைமையில் சேலம் தபால் நிலையம் எதிரே அனைத்து கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். அவைத் தலைவர் கலையமுதன், காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயபிரகாஷ், இந்திய கம்யூனிஸ்ட் மாவட்ட செயலாளர் மோகன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். கேரளாவில் தொழிற்சங்கங்கள் சார்பில் முழு அடைப்பு போராட்டம். தமிழக எல்லையிலிருந்து வாகன போக்குவரத்து நிறுத்தம்.